சைனசைட்டிஸ் தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய சினிட் கஷாயம். இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். லவங்கம், சிற்றரத்தை, துளசி, கண்டங்கத்திரி, கடுக்காய், அதிமதுரம். இது எல்லாத்தையுமே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம இந்த சூர்ணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கஷாயம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம ஒரு 50லேருந்து 100 ml ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் உடம்பு குளிர்ச்சியும் அடையும். ஸோ பித்தம் அதிகரிக்கக்கூடிய நிலைகள்ல இருந்தும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு கூடவே மருந்தூட்டப்பட்ட நெய்களால் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது சைனோசைட்டிஸ் தீவிரம் அடையக்கூடிய நிலையிலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ தொடர்ந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முழுவதுமாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம்.